Term 1, Unit 2, Human Evolution, மனித பரிணாம வளர்ச்சி. அத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஹியூமன் எவல்யூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து இப்ப குரங்கிலிருந்து மனிதர்கள் தோன்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சுட்டு வந்தாங்க? இப்ப இருக்கிற வரைக்கும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு தான் நம்ம டீட்டெயில்டா கீழ பார்க்க போறோம். கீழ பிக்சர் குடுத்துருக்காங்க பாருங்க. 460 crore years ago வந்து எர்த் வந்து எவால்வ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 lakh years ago வந்து மனிதர்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 lakh years ago வந்து உலகம் ஃபுல்லா மனிதர்கள் வந்து பரவ ஆரம்பிச்சாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிவிலைசேஷன் ஃப்ளோரிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மாடர்ன் மேன் குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாரி தான். தமிழினிக்கும் அவங்க கிராண்ட்மாக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன். அவங்க வந்து ஒரு சயின்ஸ் சென்டர வந்து விசிட் பண்றாங்க. அங்க வந்து ஒரு ஆப்பரேட்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு டைம் மெஷினோட ஆப்பரேட்டர். அவரு வந்து சொல்றாரு, "நீங்க இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எந்த காலத்துக்குனாலும் போகலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே தமிழினி வந்து, "நம்ம வந்து ஃபியூச்சர போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராண்ட்மா வந்து, "இல்ல நம்ம பாஸ்ட்ட போயிட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் அப்புறம் ஓகே சொல்லிட்டு பட்டன் வந்து பிரஸ் பண்றாங்க. அவங்க வந்து அப்படியே மூவ் ஆகுறாங்க. 1950க்கு வந்து போறாங்க. அங்க பார்த்தாங்கன்னா, வாக் பண்ணிட்டு இருக்காங்க மனிதர்கள். சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. பஸ் வந்து ரேரா போயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்லோவா 1850க்கு போறாங்க. அங்க பஸ், சைக்கிள்ஸ் எதுவுமே இல்ல. கார்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போறாங்க. அங்க வந்து கிராப்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 18,000 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி வந்து போவாங்க. அங்க வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு தமிழினி வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டன வந்து பிரசன்ட்க்கு வந்து பிரஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பிரசன்ட்க்கு 2 பேருமே வந்துருவாங்க. அப்புறம் கிராண்ட்மா கிட்ட அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, "வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ பத்தி சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி, மனிதர்கள் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து எனக்கு சொல்றீங்களா? அப்படின்னு தமிழினி கேட்டிருப்பாங்க. கிராண்ட்மாவும் வந்து கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ஒரு பாக்ஸ் குடுத்திருக்காங்க. The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்க்கியாலஜினா தொல்லியல், ஆந்த்ரோபாலஜினா மனிதவியல். அதாவது இது 2மே பத்தி ஆர்க்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி மூலியமா நம்ம வந்து ஹியூமன் எவல்யூஷன சயின்டிஃபிக்கா ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாருங்க. Anthropologists have unearthed the footprints of humans in a country called Tanzania, which is in eastern Africa. They were found in a rock bed submerged under the sand. அதாவது ஆந்த்ரோபாலஜினா நான் என்ன சொல்லியிருக்கேன், மனிதவியல்னு சொல்லியிருக்கேன். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டான்சானியா, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால டான்சானியா இருக்கு. அங்க வந்து மனிதர்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மண்ணுக்கடியில வந்து புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்க்கியாலஜினா என்னன்னா, இஸ் a ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ்னா என்னன்னா, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள். அவங்கள எப்படி வந்து நம்ம இவங்க வந்து இந்த காலத்து வாழ்ந்தாங்க நம்ம எப்படி சொல்றோம்னா, எக்ஸக்வேட் பண்ணுவாங்க. எக்ஸக்வேட் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதன் மூலியமா அவங்க ஆர்க்கியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி, இவங்க இந்த இந்த காலத்து மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்றது தான் வந்து ஆர்க்கியாலஜி. அண்ட் தென் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் குடுத்திருக்காங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இவங்க வந்து பிட்வீன் 4 மில்லியன் அண்ட் 2 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து அதாவது பைபெடல் வாக்னா 2 கால்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கள வந்து புரோட்டோ ஹியூமன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால வந்து இருந்திருக்காங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்தவங்க. அண்ட் தென் கீழ வந்து ஹோமோ எபிலிஸ் இவங்க வந்து 2.3 அண்ட் 1.4 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து வாழ்ந்தவங்க. இவங்களும் புரோட்டோ ஹியூமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து டூல் மேக்கர் இவங்களோட மெயின் இது வந்து டூல் மேக்கர் சாரி இவங்களோட மெயின் இது வந்து டூல் மேக்கர். அதாவது கருவிகள பத்தி ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் முதல்ல வந்து கருவிகள் வந்து பண்ண ஆரம்பிச்சது இவங்களுக்கு தான். ஹோமோ எரெக்டஸ் நெக்ஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா இவங்க வந்து 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து வாழ்ந்தவங்க. இவங்கள வந்து ஜாவா மேன்னு சொல்லுவாங்க. அதாவது நாட் ஃபுல்லி ஹியூமன் பிரெயின். நம்மள மாதிரி ஃபுல் ஹியூமன் பிரெயின் கிடையாது. ஸ்மாலர் தென் ஆர்ஸ்.
இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல வந்து நடக்க ஆரம்பிச்சவங்க. நாலேட்ஜ் பத்தின ஃபயர் பத்தின நாலேட்ஜ் வந்து ஹோமோ எரெக்டஸ் ல வாழ்ந்தவங்களுக்கு தான் வந்து நாலேட்ஜ் ஃபயர் பத்தின நாலேட்ஜ் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தல். இவங்க வந்து ஆம் நாட் ஃபுல்லி ஹியூமன். இவங்க வந்து ஃபுல்லா ஹியூமன் கிடையாது. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ விட டிஃபரெண்ட்டா இருக்கவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஹண்டிங் பத்தின ஸ்கில் வந்து பெருசா இல்ல. ரொம்ப கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் புவரா தான் இருந்தாங்க. இவங்க நியாண்டர்தல்ல வந்து டெட் பாடிஸ வந்து பரி பண்ண வந்து கத்துக்கிட்டாங்க. புதைக்க வந்து ஆரம்பிச்சதுல வந்து இந்த நியாண்டர்தல் தான். நெக்ஸ்ட் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ். நியாண்டர்தன்ல வந்து அவங்க வந்து அந்த மனிதர்கள் வந்து ஜெர்மனில நியாண்டர்தல்ன்ற இருக்கிற இடத்துல வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ். இவங்க வந்து வைஸ் மேன்னு சொல்றாங்க. அதாவது மாடர்ன் ஹியூமன் பீயிங்கோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஹோமோ சாப்பியன்ஸ். இவங்க வந்து ஆஃப்ரிக்கால இருந்து அப்படியே வந்து ஈரோப் அண்ட் ஏசியால வந்து செட்டில் ஆயிருப்பாங்க ஹோமோ சாப்பியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா குரோ-மேக்னன்ஸ் வந்து பிரசன்ட் மேன். இப்ப நாம இருக்கிறது தான் வந்து குரோ-மேக்னன்ஸ். இவங்க வந்து 50,000 இயர்ஸ் அகோ வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலயும் அண்ட் 40,000 இயர்ஸ் அகோ வந்து வெஸ்ட் ஏசியாலயும் வந்து இருந்தவங்க. இவங்க தான் வந்து மாடர்ன் ஹியூமன். இவங்க வந்து பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்டு நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ். இவங்க வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ வச்சு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணல. இவங்க என்ன மாதிரி வெப்பன்ஸ்னா ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ். அதாவது ஹார்பூன்ஸ்னா என்னன்னா ஃபிஷ் ஹண்ட் பண்ற ஒரு கருவி தான். மீன் பிடிக்கிற அந்த ஒரு கருவி தான் வந்து அதாவது பெரிய தூண்டில் இருக்குல்ல அதுதான் வந்து ஹார்பூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கைண்ட் ஆஃப் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ்னா வந்து அந்த ஹர்பூன வந்து ஃபாஸ்ட்டா எரியறதுக்கான ஒரு மெஷின் தான் வந்து வேகமா எரிய வைக்கிற ஒரு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து ஸ்பியர் த்ரோவர். பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறதுக்கு ஒரு பெரிய ஈட்டி மாரி வச்சிருப்பாங்க. முன்னாடி ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டூல் தான் வந்து ஹார்பூன். நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜின்னா என்னன்னு குடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜினா வந்து ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்டரி. அதாவது மனுஷங்க எப்படி உருவானாங்க, எப்படி அவங்க அப்படியே வளர்ச்சி அடைஞ்சாங்க, எப்படி மாறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி வந்து 2 கிரீக் வேர்ட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் 2 கிரீக் வேர்ட்ஸ். ஆந்த்ரோபோஸ்னா மேன் இல்லன்னா ஹியூமன்னு சொல்றாங்க. அண்ட் லோகோஸ் மீனிங் வந்து தாட் ஆர் ரீசன். அண்ட் பீப்பிள் அண்ட் தேர் ஹேபிடேட். ஹேபிடேட்னா வந்து வாழ்விடம். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் மனிதர்கள் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கால வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எபிலிஸ் மனிதர்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியால வாழ்ந்திருக்காங்க. நியண்டர்தல் ஈரோஷியா நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? நியண்டர்தல் வந்து பார்த்துருப்போம். ஈரோப் அண்ட் ஏஷியா அண்ட் க்ரோ மேக்னன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்ல வந்தாங்க. பீக்கிங் வந்து சைனா, ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கால, ஹீடல்பர்க்ஸ் வந்து லண்டன்ல வாழ்ந்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டூ யூ நோ பாக்ஸ். இது எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் மைன்ஸ் க்ரோ மேக்னன்ஸ் வந்து கேவ்ஸ்ல வாழ வந்து கத்துக்கிட்டாங்க. லாஸ்கஸ் கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ்ல வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து அங்க இருந்திருக்கு. அவங்க வந்து பரி பண்ண ஆரம்பிச்சாங்க. புதைக்கிற ஹேபிட் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கால இருந்து ஹோமோ சாப்பியன்ஸ் இதுதான் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ். ஆஃப்ரிக்கால இருந்து அப்படியே த்ரூ த வேர்ல்ட் வந்து அவங்க வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஓகே. இதோட டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்றேன். தேங்க் யூ சோ மச்.